நீ ஏன் எல்லாரும் மாதிரியும் எல்லாமே வித்தியாசமாக என் கண்ணுக்கு தெரியுற? என்னை இப்படியே ரசிக்கிற? என்னை மாற தேவையில்லைன்னு சொல்கிறேன். என்னை என்ன மாதிரியே இருக்க சொல்கிற, பிடிச்ச மாதிரி நடந்துக்க சொல்கிறேன். இது எல்லாருமே எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது தான். ஆனால் ஓகே சொன்ன உடனே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை மாற வைப்பாங்க. இல்லை அவங்க பேச்சை நம்ம கேட்கணுன்ற மாதிரி அடிமைப்படுத்துவாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நீ சுதந்திரமாயிரு. இது உன் வாழ்க்கை, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. ஆனால் உன் காதலை மட்டும் எனக்கு மொத்தமாக கொடுன்னு கேட்கும்போது பாருடா அப்படின்னு தோணுது. நிறம் பார்க்கல, உடல் வாகு பார்க்கல, வயசை பார்க்கல, திறமைய பார்க்கல, என் காதலை மட்டும் பார்த்தேன். உனக்கு மட்டும் கடவுள் உன்னை எனக்காகவே படைச்ச மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கு, நீ மாறிட்டுனா அப்படின்ட்டு. ஆனா அதை கூட அழகா சொன்னேன், நான் உனக்காக பிறந்தவன், எப்படி மாறுவேன் அப்படின்னு கேட்கும்போது மனசுல பட்டாம்பூச்சியா பறக்குது. உன்னை தாண்டி என்னால் எங்கேயும் போக முடியாது. என் கண்ணு உன்னை முழுசாக ரசிக்கும். உன்னை மட்டும் என் மனசு உன்னை மட்டும் அணுவா காதலிக்கும். எப்படிடா இப்படி? என் வரமே, என் வாழ்க்கையே. நான் நம்பலை, ஆனால் நம்ப வச்சுட்டேன்.